லூசுங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு வேலுநாச்சியாரையும் தெரியாது, பெரியாரையும் தெரியாது. என்ன பெரியாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு பெரியார் கொள்கை தலைவர்னு வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது. பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி அவங்க 2 பேர் தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்தியா சுதந்திரம் அடைகிற வரை 1947 வரை 200 ஆண்டுகளுக்கு மேலாக யாராலையும் அசைக்க முடியாமல் தான் உட்காந்துருந்தாங்க. இந்த வரலாற்றுக்கு நடுவில் ஒரு 26 வருஷம் உள்ள கண்ணில் விரல விட்டு ஆட்டினது அப்படின்னு கேட்டால் வேலுநாச்சியார். ஒரு பொண்ணு ஃபுல்லாக உடம்புல எண்ணெயை ஊற்றிட்டு போனால் அது ஏதோ கோயில் வேண்டுதல் போலன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். குடவுனுக்குள்ளே நெருப்பை வச்சுக்கிட்டு உள்ளே விழுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரி தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கிறார். ஆங்கிலேயர்கள் தப்பிச்சு உயிர் பொழைச்சா போதும்னு ஓடின முதல் சம்பவம் இது. பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விதிக்கப்பட்ட தடைகளெல்லாம் உடைச்சிருக்காங்கன்றது முதல். 2வது, ஒரு பொண்ணை தனியாக நின்று ஒரு படையை சேகரித்து நாட்டை மீட்க முடியும்னு காமிச்சிருக்கிறாங்க. 3வது, ஆங்கிலேயரிடம் இழந்த பகுதிகளை மீட்ட ஒரே ஆள் இவங்க தான். சாதி வெறி பிடிச்ச பார்ப்பன கூட்டம் என்ன சொல்லும்னா, தென்னகத்து ஜான்சி ராணின்றாங்க. வீரர்கள்லாம் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறோம், உங்கள் மேலே ஒரு துரும்பு பட்டால் கூட பசுமாட்டு கறியை சாப்பிட்டதுக்கு உண்டான பாவத்துக்கு சமமான பாவத்தை செஞ்சவங்களாயிடுவோம். நீங்கள் தைரியமாக வாங்க, நாங்கள் இஸ்லாமிய வீரர்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்படி எதாவது பண்ணால் பன்றிக்கறி சாப்பிட்ட பாவம் எங்களுக்கு வரும். நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக வரலாற்று ஆய்வாளர் திருமிகு TS கிருஷ்ணவேல் அவர்கள் நம்ம இருக்கிறார். வரலாறு அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வீரமங்கை வேலுநாச்சியார் அவருடைய பிறந்தநாள், அது மட்டும் இல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய பிறந்தநாள். வேலுநாச்சியார் அவர்களை பற்றியும் அதுக்கப்புறம் கட்டபொம்மன் அவர்களை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேலுநாச்சியார் அவர்கள் காலகட்டத்திலேயே பெண்ணுரிமை நாங்கள் மீட்டெடுத்துட்டோம் அப்படின்னு இன்றைக்கி சில பேரில் சொல்லாடர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பெரியார் என்ன பெண்ணுரிமை வாங்கி கொடுத்துட்டாரு, வேலுநாச்சியார் காலகட்டத்திலே நாங்கள் பண்ணாத பெண்ணுரிமையா அப்படின்னு சில பேர்லாம் பேசுகிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? சில பேர்னு எதுக்கு விஜய் தானே சொல்கிறீங்க? அவங்க லூசுங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு வேலுநாச்சியாரையும் தெரியாது, பெரியாரையும் தெரியாது. என்ன பெரியாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு பெரியார் கொள்கை தலைவர்னு வச்சுருக்கிறாரு. அந்த அவங்களுக்கு அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது. அந்த குரூப்பை விட்டுருங்க. இல்லை, நான் ஏன் சில பேர்னு சொன்னேன்னா, இது முதல் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இது போல் இன்னொருத்தரும் பேசி அது சீமானு வேறு யார் பேச போகிறா? இன்னொரு ஆள் சீமானு. பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி அவங்க 2 பேர் தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். வேலுநாச்சியார்ன்றது இவங்க உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது எப்போ வராங்கன்னா 1620 வந்துட்டாங்க. எப்போது? ஜஹாங்கீர் ஆட்சியில் இருக்கிற காலத்திலே. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஜஹாங்கீர் முடிஞ்சு, ஷாஜகான் முடிஞ்சு, அவுரங்கசீப் முடிஞ்சு, இத்தனை அந்த 3 பேருமே அதாவது முகலாய வம்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சூப்பர் ஸ்டார் மாதிரி. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அதுக்கு பிறகு யாரும் ஜொலிக்கலை, அதோடு எல்லாருமே போய் வேஸ்ட் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு முக்கியமான ஒரு 3 மன்னர்கள் அதுக்கு பிறகு வராங்க. அப்படின்றப்ப என்ன நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1620 தொடங்கி ஒரு 100 ஆண்டுகள், ஒரு 150 ஆண்டுகள் இவங்களால் எதுவுமே பண்ண முடியல பிரிட்டிஷால். அவர்கள் முதல் வெற்றியே 1750 தான் கிடைக்கிது. எங்கன்னா வங்காள நவாப் இப்போ பிடிக்கிறாங்க. அது போலவே அங்கே அந்த வங்காள நவாபை பிடிச்ச உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வட இந்தியா அவங்க கைக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த 1754 பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ராபர்ட் கிளைவோடது. அந்த சண்டைக்கு மட்டும் அவங்க போகலை அப்படின்னு சொன்னால் மூட்டை கட்டிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. ஏன்னா கம்பெனி நஷ்டம். அந்த 150 வருஷத்தில் லாபமே இல்லை. கம்பெனி மிகப்பெரிய லாஸில் இருக்குது. சொல்லிட்டாங்க, இங்கிலாண்ட்லேயே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலாம் நாங்கள் காசுலாம் அனுப்ப முடியாதுயா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊரை பார்க்க சேரு அப்படின்னு. சரியா? அந்த நேரத்தில் அவங்க அதுக்கு கிடைச்சது ஒரு பெரிய லக்கு மாதிரி. அந்த 1750களில் ஆரம்பித்த அந்த ஆக்கிரமிப்பு கடைசியாக இந்தியா சுதந்திரம் அடைகிற வரை 1947 வரை சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக யாராலையும் அசைக்க முடியாமல் தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இந்த வரலாற்றுக்கு நடுவில் ஒரு 26 வருஷம் உள்ள கண்ணில் விரல விட்டு ஆட்டினது அப்படின்னு கேட்டால் வேலுநாச்சியார்.
அதாவது ஆங்கிலேயர்களிடம் இழந்த ஒரு பகுதியை சண்டை போட்டு மீட்டது அப்படின்றது மொத்த இந்திய வரலாறுல யாருமே கிடையாது. ஈவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் முதற்கொண்டு வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது தன்னுடைய இழந்த ஒரு டெரிட்டரியை மறுபடி சண்டை போட்டு மீட்டது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 10-16 வருஷம் ஆட்சியும் செஞ்சாங்க. அந்த வரலாறு வட இந்தியாலையும் கிடையாது, நடு இந்தியாலையும் கிடையாது, தென்னிந்தியாலையும் கிடையாது. இவங்க ஒரே ஒரு ஆள் தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் பெரிய விஷயமாக பார்க்கணும். இவங்க பிறந்தது 1730, இறந்தது 1796. சுமார் 66 வயதில் தான் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு சோகமான விஷயம் என்னென்னா, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு செத்துட்டாங்க. வேலாட்சின்னு அவங்களுக்கு ஒரு மகள் உண்டு. அந்த பொண்ணு வேலாட்சி அப்படின்னு பேர். வேலாட்சி நாச்சியார். அவங்கள நாச்சியார்னு சொல்ல மாட்டாங்க, வேலாட்சின்னு மட்டும் சொல்லுவாங்க. இவங்கள மட்டும்தான் வேலு நாச்சியார்னு சேர்த்து சொல்கிறது. அதாவது 1770களில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. ஆற்காடு நவாபோட பையனும் ஆங்கிலேயர் படைகளோட தலைமையில் சண்டைக்கு வராங்க. அந்த சண்டையில் இவரது கணவர் கொல்லப்படுகிறார். கணவர் கொல்லப்பட்டவுடன் ஆமாம், அப்போ அங்கேருந்து இவங்க தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரில. இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. அந்த டைமில் தான் தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போகும்போது மருது சகோதரர்களும் அவங்களோட சேர்ந்து வராங்க. ஏன்னா மருது சகோதரர்கள் அவங்க அப்பா காலத்துலேருந்தே சிவகங்கையில் படை தளபதியாக இருக்கிறாங்க. மருது சகோதரர்களோட அப்பா இந்த விருதுநகர் பக்கத்தில் ஒரு கிராமம் நரிக்குடி. ஆமாம், அங்கே இருந்தவர் தான் இங்கே சிவகங்கையில் போய் வேலைக்கு சேர்ந்து அங்கே தளபதி ஆகிறாரு. அதன் பிறகு அவங்க பிள்ளைங்களும் 2 பேருமே அங்கேயே படையில் தான் இருக்கிறாங்க. இது கொல்லப்பட்டது போரில் கொல்லப்படலை, ஒரு பேச்சுவார்த்தைக்காக போகிற இடத்துல கொண்டுட்டாங்க. சரியா, அதுக்காக அந்த ராஜா மொக்க கொண்டு ஈஸியாக அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கிடையாது. அவர் ஒரு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே வச்சு கொண்டுட்டாங்க. அவருக்கு இன்னொரு மனைவியும் உண்டு, அந்த மனைவியும் சேர்த்து கொண்டு வர்றாங்க. அப்போ தான் இவங்க மருது சகோதரர் உதவியோடு அங்கேருந்து தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு வரும்போது அதாவது அப்போவே அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அந்த குழந்தையோட அந்த ப்ரெக்னென்சியோடு தான் தப்பிச்சு போகிறாங்கன்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு போய் கொஞ்ச நாள் மறைவாக இருந்து வாழ்ந்து திரும்ப சண்டை போட்டு ஒரு பெரிய படையை ரெடி பண்ணுறாங்க. இந்த படைகள் காளையார் கோயிலுக்கு திருவிழாவுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி போக சொல்லி அந்த ஊரை வளைச்சி, அதுலேயும் காளையார் கோயில்லையே ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அது. அந்த திருவிழாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் ஜெயிக்கிறது இந்த துப்பாக்கி வெடிமருந்து வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் துப்பாக்கி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்குது பாருங்கள், நம்ம பீச்சில் வச்சுருக்காங்களே ஒரு துப்பாக்கி, அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படை வீரர்களுக்கு சின்ன சின்ன பேக்கெட்டில் வெடிமருந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பர் பேக்கெட் இருக்கும் மாதிரி, சேஷே மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, துப்பாக்கி கீழே வச்சு இந்த சேஷையை உடச்சி அதில் உள்ளே கொட்டணும். கொட்டிட்டு அதிலே ஒரு கம்பி சைடில் இருக்கும், அதை எடுத்து உள்ளே வச்சு அதை டைட் பண்ணணும். அப்புறம் ஒரு குண்டை உள்ளே போடணும். இதெல்லாம் பண்ணி தான் அப்புறம் தான் சுட முடியும். ஆனாலும் என்ன ஒரு விஷயம்னா, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவனும் சுற்ற முடியும். அதுதான் அதில் ஒரு அட்வான்டேஜாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்களோட படையிலேருந்து முதல் வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெடிமருந்து கிட்டங்கியை கொளுத்திடணும், வெடிமருந்து கிடங்க வெடிக்க வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அது சில பேர் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த சம்பவம் உண்மை. அந்த பெண்ணோட பேர் குயிலி அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு சரியான ஆதாரம் கிடையாது. அந்த பெயர் ஒரு எழுத்தாளரால் வேலுநாச்சியாரோட வரலாறு அவர் நாவலாக எழுதும்போது அந்த பேரை பயன்படுத்தியிருந்தார். அதனால அது அந்த பெண்ணோட பேர் குயிலின்னு சொல்லுவாங்க. ஜீவானந்தம் தானே அந்த எழுத்தாளர். டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. சம்பவம் நடந்தது உண்மைதான். ஏன்னா அது ஆங்கிலேயரோட குறிப்பில் இருக்குது. ஆங்கிலேயரோட குறிப்பில் இருக்குது. ஒரு பொண்ணு ஃபுல்லாக உடம்புல எண்ணெயை ஊற்றிட்டு போனால் அது ஏதோ கோயில் வேண்டுதல் போலன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம்.
அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து சும்மா போகுது, போனோடனே ஏதோ நம்ம தான் கோயிலில் வேண்டுதல் ஒன்று விபூதியை பூசிப்பாங்க, குங்குமத்தை பிடிச்சிப்பாங்க, என்ன தானமாக மேலே போட்டு போவாங்கல்ல, அது மாதிரி மேலே ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு போகுது போல இருக்குது, ஏதோ வேண்டுதல் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா அது வந்து வெடிமருந்து அந்த குடவுனுக்குள்ளே வந்து நெருப்பை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து விழுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரி தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கிறார். அந்த இடத்துல அந்த பணியில் இருந்த ஒருத்தர். இந்த வேலைக்காரங்களுக்கு இது ஒரு வேலை என்னென்னா, எங்கெல்லாம் வேலை பார்த்தாலும் ஒரு டைரி ஒன்று எழுதுவாங்க. ஏன்னா எல்லாம் அங்கேருந்து வந்துடுறாங்களா, அப்போ என்ன நடந்ததுன்றது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்ல முடியாது, பல விஷயம் மறந்து போயிடுன்றதுக்காக நடந்த சம்பவங்களை பூரா டெய்லி வேறு ஒன்றும் பொழுதும் போகாது, போர் அடிக்கும், ராத்திரியில் டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது, இல்லை சாயங்காலம் வேலை முடிஞ்சு நடந்த சம்பவங்களை எழுதுறதே அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி உட்காந்து எழுதுறது. அப்படி தான் அதைத்தான் வந்து நம்ம ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி எடுக்கிறது. நான் வந்து இந்த வரலாறு வந்து 700களுக்கு அப்புறம் உள்ள வரலாறு பூராமே எதுலேருந்து எடுக்கிறதுனா, இந்த மாதிரி ஆங்கிலேயர்களோட டைரி குறிப்புகள் நிறைய இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு பகுதியை பற்றின வரலாறும் அவங்க வேலை பார்த்த ஏரியாவை பற்றி எழுதியிருப்பாங்க. அதில் கூட ஒரு அதிகாரி எழுதியிருப்பார், மசூலிப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குங்க, அந்த ஊர்லலாம் மனுஷன் எப்படி வாழ்கிறானே தெரில, என்னையெல்லாம் வெளியே கொண்டு போய் அந்த வாசலில் ஒரு 5 நிமிஷம் நிற்க சொன்னால் நான் செத்துருவேன், அப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் இங்கே லோக்கல் ஆளுங்களால் தான் அங்கே நின்று காவல் காக்க முடியும், நம்மளாலலாம் போக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த கொசு கடி, கல்கத்தாவில் எவ்வளோ கொசு கடிக்குன்றதெல்லாம் பற்றி எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த குறிப்புகளில் தான் பார்க்கும்போது தான் தெரியுது, சென்னையில் வந்து அப்போ வந்து போர்ட்டு கிடையாது. உங்களுக்கு பாம்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் போர்ட்டு, கல்கத்தாவும் ஒரு நேச்சுரல் போர்ட். அது நேச்சுரல் போர்ட்னால் என்னென்னா, கப்பல் வந்து கரைக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளே கொண்டு வந்துட முடியும். மெட்ராஸில் அப்படி கொண்டு வர முடியாது. மெட்ராஸில் வந்து கடற்கரையிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கும், அதனால் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி தான் கப்பலை நிப்பாட்டணும். அப்போ அதுக்கு வேறு தனியாக ஒரு கப்பல் வச்சுருந்தாங்களா, போட் வச்சுருந்தாங்களா, அந்த போட்டு போய் அந்த கப்பல்லேருந்து சரக்கை இறக்கி அதில் வச்சு தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வரது மட்டும் இல்லை, ஆளுங்களை இறக்குறதே அப்படி தான் இறக்கி கொண்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த போர்ட்டை கட்டுறாங்க. இந்த போர்ட்டை கட்டினதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ இருக்கிற மெரினா பீச்சே வருது. அப்போ அந்த டைமில் அந்த இடத்துல இது கிடையாது, மணல் கிடையாது இவ்வளோ. அது சரி, அது விடுங்க, அதுக்குள்ளே போனால் வேற எங்கேயோ போயிடும். இப்போ அந்த பொண்ணு வந்து உள்ளே போய் உளுந்து குதித்து அதை பூரா எரிய வச்சு அதுக்கப்புறம் சண்டை போட்டு இவங்க மீட்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் தப்பிச்சு உயிர் பொழைச்சா போதும்னு ஓடின முதல் சம்பவம் இது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1780லேருந்து 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. இதில் எத்தனை விஷயத்தை உடைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ராணியாக ஒரு பெண் தன்னைத்தானே முடிசூட்டிக்கிறாங்க. வழக்கமாக ராஜாவுக்கு தான் முடிசூட்டுவாங்க, ராணி வந்து பக்கத்தில் சும்மா உட்காந்துருப்பாங்க. இவங்க தன்னையே ராணியாக அறிவித்து முடிசூட்டுறாங்க. எந்த ஐயரையும் கூப்பிட்டு எனக்கு வந்து கிரீட வையின்லன்னு சொல்லலை. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க, பெண் எப்படி ராணி ஆக முடியும் அப்படின்னு. அவங்க ஊர்லேயே ராணி எலிசபெத் ராணி இருக்கும்போது இங்கே இருக்க முடியாதா? அதே போல தான் பார்த்தாங்கன்னா, ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து ஒரு விதவை, சுபகாரியங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற ஊர் இது. எத்தனை தடை இருக்குது பாருங்க அவங்களுக்கு. அவங்க வெள்ளைக்காரனை ஜெயிச்சதை விட இதெல்லாம் தாண்டி உடச்சிட்டு வந்தது தான் பெரிய விஷயம். என்ன ஆகுனா, அவங்க மகளுக்கு வந்து அந்த முதல் பிரசவத்திலேயே ஏதோ பிரச்சனையாகி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. அது இறந்ததுனால இப்போ வாரிசு இல்லை. வாரிசு இல்லைன்னொடனே தான் மருது சகோதரில் கூப்பிட்டு இனிமேல் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு அந்த மகள் இறந்த சோகத்துலேயே அவங்க ஓரிரு ஆண்டுகளில் இறந்தும் போயிடுறாங்க. இறக்கும்போது அவங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 66 வயசு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, 99க்கு அப்புறம் மொத்தமாகவே இவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம தமிழகத்தில் சேர்ந்த குறு மன்னர்களுக்கு பூரா சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. என்னென்னா, திப்பு சுல்தானே இறந்துட்டார். இவங்களுக்கு ஹைதர் அலி தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது. யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி தான் பெரிய அளவில் சப்போர்ட்டு. கோபால் நாயக்கர்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லில் ஒருத்தர் இருக்கிறார், பழையக்காரர். அந்த பழையக்காரர் தான் இவங்களுக்கு கோபால் நாயக்கர். ஆமாம், அவர் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஸோ அப்போது வந்து தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் ஒரு நவாப் விழுந்தோடனே மொத்தமாக எல்லாம் கவுந்துருச்சு. இங்கே அப்படி கவரவே இல்லை. அதுதான் இங்கே விசேஷம். அதாவது அழகுமுத்துக்கோன் வந்து இவங்க எல்லாருக்கும் முன்னாடி 1720கள் சம்திங்
அதன் பிறகு பூலித்தேவர் வந்து 1758 56 58 அந்த காலகட்டத்தில் தொடங்கி 1806 வரை சுமார் 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டை மட்டும் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் ஆகிருக்கு. வெள்ளைக்காரனுக்கு தமிழ்நாட்டை மட்டும் பிடிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. சரி, திப்பு சுல்தான் உதவின்னு வச்சுக்கிட்டா கூட திப்பு சுல்தான் இறந்தும் 7 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷமும் போராட்டம் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நாம் வந்து பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணாக இந்த மரபு தடைகளை பூரா உடைச்சாங்க. ஒரு விதவை, ஒரு பொண்ணு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது போங்கடா அப்படின்னாங்க. ஒரு பொம்பளையால் முடியுமானாங்க, முடியும்னு செஞ்சு காட்டினாங்க. யாரோ ஒருத்தர் தலைமை தாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போது மருது சகோதரர்கள் வீரமானவர்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்களுக்கு சிவகங்கையை காப்பாற்றி தீர வேண்டும்ன்ற பர்பஸ் கிடையாது. அமைச்சர்களாக வந்தவங்க, சேவைக்காரர்களாக இருந்து அமைச்சர்களாக ஒரு வேலைக்கு வந்தவங்க வேலை பார்க்குறாங்க. முதலாளி நொடிச்சு போயிட்டாருன்னா வேலைக்காரர் என்ன பண்ணுவார்? அவர் கிளம்பி போயிடுவார். அவ்வளோதானே நடக்கும். அப்போ பர்பஸ் யாருக்கு இருக்குது? வேலு நாச்சியாருக்கு தான் இருக்குது. வேலு நாச்சியார் இந்த ராஜ்யத்தை அவங்க கையில் ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்பஸ் வந்துடுது. ஏன்னா அது அவங்களோட ராஜ்யமாக ஆகிடுது. அந்த ராஜ்யத்தை காப்பாற்றணுன்ற பர்பஸ் வருது. ஒரு பர்பஸை உருவாக்கிக்கிட்டு அதுக்காக உட்காந்து வேலை செய்கிறதுன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது பார்க்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியும், பாரசீக மொழி தெரியும், உருது மொழியும் தெரியும். ஹைதரலியோட உரையாடும் போது உருது மொழி இல்லை, அவங்க வந்து பாரசீகம் தான். அது உருது கிடையாது. உருது வந்து பின்னாடி வந்த மொழி. அது பாரசீகம் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாகவே இஸ்லாமிய அரசுகளில் பூராமே அஃபிஷியல் லாங்குவேஜாக பாரசீகம் தான் இருக்குது. அப்போ வேறு நாட்டு மொழிகளையும் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன வயசில் கற்றுக்கிட்டாங்க. டேடிஸ் பிரின்ஸ்னால் உண்மையிலேயே அவங்க பிரின்ஸு தான். சரியா? மற்றவங்க மாதிரி சேதுபதியினுடைய இளவரசி. ஆமாம், சும்மா பேருக்கு டேடிஸ் பிரின்ஸ்லாம் இல்லை, உண்மையிலேயே அவங்க பிரின்ஸ் தான். அதனால அவங்களுக்கு இந்த சண்டை பயிற்சி இதெல்லாம் வந்து ஆர்வமாக அவங்களே கற்றுக்கிட்டது. ஆனால் அந்த கற்றுக்கிட்டது பூரா பின்னாடி பயன்படுத்துகிறாங்க. அப்படி நாம் இதில் வந்து பெருமையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விதிக்கப்பட்ட தடைகளெல்லாம் உடைச்சிருக்காங்கன்றது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு பொண்ணாக தனியாக நின்று ஒரு படையை சேகரித்து நாட்டை மீட்க முடியும்னு காமிச்சிருக்கிறாங்க. மூணாவது, ஆங்கிலேயரிடம் இழந்த பகுதிகளை மீட்ட ஒரே ஆள் இவங்க தான். வேறு இன்னொரு ஆம்பளை ராஜா கூட கிடையாது. சரி, இன்னொரு ஆம்பளை ராஜா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இன்னொரு பொண்ணு இல்லை, இன்னொரு ஆம்பளை ராஜா கூட கிடையாது. என்ன ஒரே ஒரு சோகம்னா, இவங்களை சொல்லும்போது இந்த சாதி வெறி பிடிச்ச பார்ப்பன கூட்டம் என்ன சொல்லும்னா, தென்னகத்து ஜான்சி ராணின்றாங்க. ஜான்சி ராணி இவங்க இறந்துக்கு அப்போ தான் பிறக்கவே செய்கிறாங்க. 80 வருஷம். சரியா? அந்த அம்மா பண்ண போராட்டம் பூரா என்னென்னா, எனக்கு பென்ஷன் கொடுன்னு நடத்துகிற போராட்டம். புரியுதுங்களா? பென்ஷன் கேட்டு தான் அது சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு, வேறு எதுவும் கேட்கல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா அதை பற்றி நான் தனியாக ஒரு புத்தகமே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-9 கடிதம் எழுதியிருக்கிறாங்க, கடித போக்குவரத்து. இவங்க அது மாதிரிலாம் ஒன்றும் கேட்டுக்கிட்டு இல்லையே. இவங்க வந்து ஆக்சுவலாக தப்பிச்சு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட வழக்கமான முறைப்படி இவங்களுக்கும் பென்ஷன் கொடுத்துருப்பான். பிரிட்டிஷ்காரோட சிம்பிள் வேலையை என்ன தெரியுமா ஐடியா பண்ணால், இவங்க வசூல் பண்ணி நல்லா ஜாலியாக செலவு பண்ணி பழகிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, காசை நம்ம கொடுத்துருவோம், பேக்கரியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. வீரபாபு காமெடி மாதிரி. ஆமாம், காசை நான் கொடுத்துட்றேன், நீ ஏன் போய் கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ணுற அப்படிங்கும்போது எல்லாம் சரின்ட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை, வேலுநாச்சியார் வந்து சண்டை போடாமல் தப்பிச்சு போய் படையெல்லாம் ரெடி பண்ணி சண்டை எல்லாம் போடாமல் இருந்திருந்தா கூட அவன் ஒரு பென்ஷன் கொடுத்துருப்பான். ஜான்சி ராணிக்கு என்ன நடந்ததுன்னா, அவங்க கணவர் கங்காதர் ராவ் வந்து செத்து போகிறாரு. கங்காதர் ராவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. எவ்வளவு? 10,000 ரூபா வாங்குறாரு மாதம். அவர் செத்த உடனே அவர் செத்துட்டார்ல, உங்களுக்கு இனிமேல் 5,000 தான் பென்ஷனு சொல்கிறான் வேலை குறைக்கிற வேலை பண்ணுறது. இல்லை, அது வந்து ரூல்ஸ். அது ஓகே, கம்பெனி ரூல்ஸே அதுதான். இப்போ ஒருத்தர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு அமௌண்ட் மாதம் பென்ஷன் கொடுத்துருவாங்க. அவர் இறந்துட்டாருன்னா அவர் மனைவிக்கு அதில் பாதி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த சட்டம் இன்றைக்கும் இருக்குது, இந்தியாவில் இன்றைக்கும் இருக்குது. ஒரு அரசு ஊழியர் வந்து பென்ஷன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் இறந்துட்டாருன்னா இறந்ததுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு அதில் பாதி அமௌண்ட் பென்ஷனாக கொடுப்பாங்க, அவங்க சாகிற வரை.
இது பிரிட்டிஷ்காரன் உருவாக்குன சிஸ்டம் அது. சிஸ்டம் தான். ஆமாம். ஸோ அது மாதிரி அவருக்கு மாதம் 10,000 கொடுத்தாங்க, உங்களுக்கு மாதம் 5,000 தரோம் அப்படின்னு. இந்த அம்மா மறுபடியும் லெட்டர் போட்டாங்க, எல்லாம் கோயிலெலாம் இருக்குது, மெயின்டைன் பண்ணணும், அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, எங்களுக்கு பழையபடியே 10,000 கொடுங்க, நாங்கள் தான் ஒரு பையனை தத்தெடுத்து வச்சுருக்கோம்ல, அவரு தானே அடுத்த வாரிசு, அவருக்கு அதனால அவருக்கு கொடுங்க. அவன் வேலைக்காரன் என்ன சொல்கிறேன், நீ வா தத்தெடுத்துக்கோ, ஆனால் அது முறைப்படி நீங்கள் நாம் சொல்கிற ரூல்ஸ் படிலாம் நடக்கலை. அதாவது ரூல்ஸ் படினா நீங்கள் வந்து கங்காதர ராவ் உயிரோடு இருக்கும்போது தத்தெடுத்தாரா இல்லையான்னு தெரியாது. அப்படி தத்தெடுத்திருந்தாருன்னா அது அவரோட வாரிசு. அவர் செத்ததுக்கப்புறம் நீ யாரோ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து இதுதான் அவரோட வாரிசுன்னு சொல்கிற. இல்லை நீங்கள் இதை வாரிசாக ஏற்றுக்கணும், இல்லைனா நான் வந்து எங்கள் கணவருக்கு வந்து கடன்லாம் செய்ய முடியாது, கடன் செய்யலைன்னா அவர் சொர்க்கத்துக்கு போகாமல் அல்லாடுவார் அப்படின்னு இவங்க லெட்ரு. நான் என்ன சார், அதான் தத்தெடுத்து வச்சுருக்கல, அந்த பையனை வச்சு நீங்கள் காரியம்லாம் பண்ணிக்கணும். அப்போ காரியம் பண்ணால் அவன் பையன் தானே, அது காரியம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பையன், ராஜாவோட வாரிசெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. இதுதான் அங்கே பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தில் ஏமாற்றி தான் கடைசியில் தப்பிச்சு ஓடி போனது. வந்து சண்டையை ஆரம்பிச்சதும் அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லைம்மா. என்ன நடக்குதுன்னா, இப்போ இவங்க இப்போ பேசுனது தான் பேசினோம், அதையும் சேர்த்தே சொல்லிவிடுவோம். இது மாதிரி இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே உள்ள ஒரு லட்சுமி கோயில் இருக்குது அந்த கோட்டையில். அந்த கோயிலெல்லாம் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணோம், எங்களுக்கு 5,000 ரூபா பத்தாது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அம்மா அப்புறம் தரேன்னு அவன் சொல்லிக்கிட்டே, அதெல்லாம் முடியாது அப்புறம் தரேன் இல்லை, முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்படியே ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் சிப்பாய் கழகம் வந்துடுச்சு. சிப்பாய் கழகம் வந்தவுடனே அந்த வீரர்கள்லாம் ஒரு குரூப் ஆளாளுக்கு பக்கத்தில் இருக்க ராஜாவை தேடி ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது ஒரு கும்பல் இங்கே ஜான்சிக்கு வந்துடுது. ஒரு 2,000 பேர்கிட்ட வந்துடுறாங்க. வந்த உடனே கண்டோன்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். வெள்ளைக்காரனோட அந்த மிலிட்ரி ஆஃபீஸை வந்து கண்டோன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோட்டை இருக்குது, அதுக்கு உள்ளே இன்னொரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த கண்டோன்மெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே தான் வெள்ளைக்காரன் பூரா இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து எங்கள் கோட்டையை மீட்க தான் வந்திருக்கோம், நீங்கள் வெளியேறி போயிடுங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த படை வீரர்கள்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த படை வீரர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் இனிமேல் எங்களுக்கு ராணி, நாங்கள் தான் உங்களுக்காக போராடுவோன்னு சொன்னோடனே இது குஷி ஆயிடுச்சு. இந்த அம்மா யார், ஜான்சி ராணி. ஏன்னா எல்லாம் துப்பாக்கியோடு வந்திருக்கான். அந்த துப்பாக்கியில் 10 குண்டு தான் இருக்குது, அது தீர்ந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட குண்டு கிடையாதுன்னு தெரியாது இந்த அம்மாவுக்கு. நீங்கள் தான் எங்களுக்கு ராணி, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் உங்களுக்காக போராடுறோன்னே இதுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. குஷியானோடனே இது இந்த அம்மாவே என்ன சொல்கிறாங்க, வெள்ளைக்காரன்லாம் கூப்பிட்டு நீங்கள் வாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இந்த வீடுங்களை போன சொல்லுவாங்களே, அதெல்லாம் நாய் கடிக்காதுங்க, நீங்கள் வாங்க அனுப்புவாங்களே அந்த மாரி, நீங்கள் வாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு. இதில் வேறு சத்தியம் வேறு பண்ணுறாங்க. என்னென்னா, நாங்கள் இந்து வீரர்கள்லாம் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறோம், உங்கள் மேலே ஒரு துரும்பு பட்டால் கூட பசுமாட்டு கறியை சாப்பிட்டதுக்கு உண்டான பாவத்துக்கு சமமான பாவத்தை செஞ்சவங்களாகிடுவோம். இஸ்லாமிய வீரர்களும் சொல்கிறாங்க, நீங்கள் தைரியமாக வாங்க, நாங்கள் இஸ்லாமிய வீரர்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், அப்படி எதாவது பண்ணால் பன்றிக்கறி சாப்பிட்ட பாவம் எங்களுக்கு வரும் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்த உடனே எல்லாம் மெதுவாக வெளியே வராங்க. வந்தால் அவ்வளோ பேரையும் போட்டு தள்ளிட்டாங்க. அதில் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் எஸ்கேப். அங்கே முட்லோன்னு ஒரு ஆஃபீஸர் இருக்கார். அந்த முட்லோவோட ஒய்ஃப், அவங்க பேர் வந்து ஏதோ மேரி முட்லோன்னு சம்திங் வரும். அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரன் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர். அவனுக்கு வந்து இவங்க மேலே இருந்த ஒரு அன்பின் காரணமாக இவங்களை எப்படியோ ரகசியமாக கூட்டு போய் தப்பிச்சு விட்டுறான். கோட்டைக்கு வெளியே வந்து ஒரு தர்கா மாதிரி இருக்குது, ஒரு சமாதி. அது வந்து ஒரு சின்னதாக ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான் அவங்கள. அவங்க அங்கே ஒளிஞ்சு இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஒளிஞ்சிருந்து, அதுக்கப்புறம் வேறு சில ஆட்களோட உதவியால் தப்பிச்சு அங்கேருந்து கல்கட்டா போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் கல்கட்டா தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். சரியா, அங்கே தான் கவர்னர் ஜெனரல் இருப்பார். அங்கே தப்பிச்சு போயிட்டாங்க. இதுக்குள்ளே நடுவில் என்ன ஆச்சுன்னா, இந்த வந்தாங்கல்ல வீரர்கள்லாம் காசு கொடுன்றாங்க. இந்த அம்மா எங்கே போவாங்க காசு கொடுக்க, இவங்கள்ட்டையும் காசு கிடையாது. அப்போ உங்கள்கிட்ட காசு இல்லையா, சரி நாங்கள் டெல்லிக்கு போய் முகலாய சக்கரவர்த்தியை பார்க்க போகிறோன்ட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சரியா, இவ்வளோ பூரா இங்கே மெயின்டைன் பண்ணிக்கணும்னா காசு வேணும். காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, லோக்கலில் இருக்க கடைக்காரன்ட்ட போய் கொள்ளையடிப்பாங்க. சண்டை போட தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கேட்டதை கொடுக்கலன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இது அடிக்கிறது தான் தெரியும், அடித்து பிடிங்கிட்டு போயிடுவான்.
ஸோ அதையும் பிடுங்கினாங்க. அதுக்கு மேலே ஊர் மக்களே வந்து கள்ள கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தப்பிச்சு இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லிக்கு போனோடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்ரு போடுறாங்க. இது மாதிரி அந்த சிப்பாய்கள்லாம் இங்கே வந்தாங்க, என்னுடைய அரண்மனையில் வச்சு மிரட்டி உள்ளே பூட்டி வச்சுட்டாங்க. எங்ககிட்ட ஆயுதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்கிட்ட எல்லாம் பணமும் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் இங்கிலீஷ் ஜென்டில்மேன்லாம் ரொம்ப வீரமாக சண்டை போட்டாங்க, ஆனாலும் இந்த படுபாவிகளை அவர்களை கொண்டுட்டாங்க இப்படின்னு லெட்டர் போடுறாங்க. கொன்னப்போ கூட இருந்தது இந்த அம்மா தான் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் கண்டோன்மெண்ட்டில் அதிகாரிகளே இல்லை, எனக்கு இந்த மாதம் இன்னும் பென்ஷன் வரல. அவங்க இருந்தால் பென்ஷனாவது கொடுத்துருப்பாங்க, பென்ஷனும் வரல. அந்த கண்டோன்மெண்ட்டில் இருந்த எல்லாத்தையும் மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டாங்க. கொள்ளையடிச்சு தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் இந்த அம்மா கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டாங்க. இப்படின்னு லெட்டர் போட்டோடனே கிழக்கிந்திய கம்பெனிக்காரனுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. உத்தரப்பிரதேச ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா பக்கமும் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிட்டுருக்குது. அந்த ஏரியாவில் இருக்க சோல்ஜரை வச்சு அந்த சோல்ஜருக்கு எதிராக சண்டை போட முடியாது. அப்போ இங்கேருந்து மெசேஜ் பஞ்சாபுக்கு போகுது, பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை கூட்டு வா அப்படின்னு. பஞ்சாப் ரெஜிமெண்ட்டும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டையும் வர சொல்லுன்றாங்க. ஏன்னா மெட்ராஸ்காரனுக்கு பொறுத்தவரை அவனை யாருன்னே தெரியாது. இன்னைக்கு இருந்த அந்த பஞ்சாப் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற அதே. ஸோ பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை கூட்டு வானா இங்கேருந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டும் கொண்டு வான்றாங்க. பக்கத்தில் அசாம் ரெஜிமெண்ட்டையும் அப்போ தான் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி லெட்டரை பார்த்தோன்னே சரின்னு பதிலுக்கு ஒரு லெட்டர் போடுறான். போட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறோம், நாங்கள் சொல்கிற வர ஜான்சியோட ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ப்ரொக்ளமேஷன், நீங்களே வரி வசூல் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், அந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்றான். அந்த லெட்டரை கொண்டாந்து பொதுவெளியில் ஒட்டி வச்சு இனிமேல் ஜான்சி லக்ஷ்மி பாய் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்லி காசெல்லாம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 6 மாதம் ஓடுது. இப்போ தான் என்ன சிக்கலாகுதுன்னா, அந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்க இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அடக்கியாச்சு. அடக்கினதுக்கப்புறம் தான் இந்த அம்மா இங்கேருந்து தப்பிச்சு கல்கத்தா போய் சேர்றாங்க. போன உடனே முதல் வேலையை சொல்ல, லக்ஷ்மி பாய் தலைமையில் தான் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள், நான் தான் நேரில் பார்த்தேன், என் புருஷனையும் சேர்த்து கொண்டுட்டாங்க, இதுக்கு சாட்சி அந்த என்னோடய வேலைக்காரனும் இருக்கார், அவரும் சொல்லுவார் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள், டேராடூனில் என் தங்கச்சி இருக்கா, அங்கே கொண்டு என்னை விட்டுருங்க, நான் அங்கேருந்து நான் திருப்பி இங்கிலாந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இவங்களாம் அனுப்பிச்சி விட்டு ஒரு அதிகாரி அனுப்பி, வாங்க பேசுவோம், என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம் அப்படின்னு. நான் வரமாட்டேன், நான் வந்தால் நீ அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்ட்டாங்க. உடனே தான் ஜான்சியை முற்றுகையிடுறாங்க. இந்த மாதிரி தப்பிச்சு ஓட்டிட்டாங்க. தப்பிச்சு குவாலியருக்கு போனாங்க. குவாலியருக்கும் துரத்திக்கிட்டே போனாங்க. குவாலியர்கிட்ட நடந்த ஒரு சின்ன சண்டையில் சேர்த்து போயிட்டாங்க. யார் சுட்டான்னு கூட தெரியாது, யாரோ சுட்ட புல்லட் உள்ளே போட்டு சேர்த்து போயிட்டாங்க. அவ்வளோதான் நடந்தது. ஆனால் இப்படியாப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் வரலாறுல அப்படி ஒப்புறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இவங்க தத்தெடுத்து வளர்த்தாங்களே ஒரு பையன் தாமோதர்னு, அந்த பையனை அவங்க தளபதி ஒருத்தன் கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டான். அவனும் இருந்து பார்த்தா ஒன்றும் முடியல. ஒரு வருஷம் கழித்து திரும்ப வந்தான். வந்தோடனே ஏன்ப்பா இப்படி ஒளிஞ்சிட்டுலாம் தெரியுறீங்க, நம்மளை பற்றி தான் தெரியுமே, பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, வா அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபா பென்ஷன். தத்தெடுத்த பையனுக்கு அவங்க அப்பாவுக்கு மாதம் 10,000, இவருக்கு வருஷத்துக்கு 10,000. சண்டையே படம் வந்துருக்கலாம். இதுதான் இவங்க பேசக்கூடிய இந்த வீர வரலாறு புடலங்க எல்லா கதையும். ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கு அவங்க படத்தையே போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க மொத்தம் எழுதுனது ஒரு 8 கடிதமும் என்னவோ இருக்குது. எல்லாத்தையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் என் புக்கிலே போட்டிருக்கேன். என்னோடய புத்தகத்தில் அதை வெளியிட்டிருக்கிறேன். தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 2ன்னு ஒரு புக்கு போட்டு அதில் ஃபுல் ஒரு பாதி ஐட்டம் வந்து ஃபுல்லாக இந்த புக்கு, இந்த அம்மாவோட கடித போக்குவரத்து வீர வரலாறு. அப்போ அவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணி வேலுநாச்சியாரை சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நம்ம செஞ்சது தான். ஒரு தடவை சிப்பாய்கள் வந்தப்போ சேர்ந்து வெள்ளக்காரனை அடித்து வெட்டி கொண்டுட்டாங்க, ஏமாற்றி. அதாவது நீ சண்டை போட்டு ஜெயிச்சுன்னா உன்னை பாராட்டலாம், ஏமாற்றி கொள்வது, அது கொல்லப்பட்டது வெள்ளக்காரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அது ஏமாத்து வேலை தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, அதே வெள்ளக்காரனை போய் பொய் சொல்கிற. எந்த சிப்பாய்களுக்கு வந்து உனக்காக நான் சண்டை போகிறேன்னு சொன்னானோ அவனையே நீ போட்டு கொடுக்குற. அப்போ இதில் எங்கே வீரம் இருக்குது? தந்திரமும்
துரோகம் தான் இருக்குது. வெறும் ரம்பு மட்டும்தான் இருக்குது, வீரம் எங்கே இருக்குது? உண்மையாக சும்மா ஏமாத்து வேலை. அதைத்தான் நம்ம சொல்கிறது. என்னென்னா உண்மையிலே நடந்த ஒரு போராட்டமாக இருந்தால் நம்ம பாராட்டலாம். ஆனால் இதை வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயின்னு இவங்க கொண்டாடுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவங்க பார்ப்பனர். வேலுநாச்சியார்ன்ற பேர் கூட வட இந்தியாவில் ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அவங்க பார்ப்பனர் அல்லாதவர். இந்த வெங்காயம் கூட தெரியாத ஒரு சில தற்கூரிகளும் ஒரு சில ஆமைகளும் தான் பெரியாரா கிழிச்சாரு, நாங்கள் வேலுநாச்சியார் காலத்திலே எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு உளறிட்டு தெரியுது. வேலுநாச்சியார் ஜெயிச்சதுக்கு பெரியார் காரணம்லாம் யாரும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க காலகட்டம் வேற, இவரோட காலகட்டம் வேற. ஸோ அப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நீ சொல்கிறதுல உள்நோக்கம் இருக்குன்றது தான் பிரச்சனை. அப்போ நீ வேலுநாச்சியாரோட வீரத்தை பாராட்டும் போது எதை சொல்லணும்? நீ இன்னொரு பொறுக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவங்க தென்னகத்து ஜான்சி ராணின்னு சொல்கிறான். அவன்கிட்ட யார் கூட நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவு இல்லாததான் இவங்களோட பிரச்சனை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி.